இப்போ எதுவுமே வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. ஒரு டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க அப்போ ஃபேட் ஆயிடுவீங்கல்ல. ஸோ இந்த மாரி நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருப்பாங்க. ஏன்னா, டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் போட்டுருவோம். ஸோ டெலிவரி டைம்ல வெயிட் போட்டுருவோன்றதுனால, ஆல்ரெடி நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நெறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. குழந்தை பெத்ததுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டுருப்பீங்க. பட் அத மட்டும் பண்ணாதீங்க. பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா தடுக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அந்த பிரெக்னன்சி டைமில வர டயபெட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலமா அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இல்லாம பிரெக்னன்சி டைம்லயோ, டெலிவரி டைம்லயோ ஹைப்பர் டென்ஷன் உங்க பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறது இது வந்து குறைக்கலாம். அண்ட் ப்ரீடம் டெலிவரி ஆகிறது, பிரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா, நஞ்சு கூடயே இறங்கிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நஞ்சு கூட இறங்கிடும். ஸோ அந்த மாரி